Praise the Lord. கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the Lord's wonderful name shall be lifted up high in this afternoon. நாம் சற்று முன்பாக தியானம் செய்த அதே வசனத்தின்படியால் மத்திய 24ஆம் அதிகாரம் 13 முதல் 22 உள்ள வசனங்களை வாசித்து தியானம் செய்ய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. From Matthew 24:13 to 22, let's read and meditate over there. The Lord shall be gracious unto us. வாசிக்கலாம். மத்திய 24:13 முதல். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கற்போதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதீங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே மத்திய 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவரும் என்று நாம் காலையிலே தியானம் செய்தோம். Have been meditated in the morning, but he who endures to the end shall be saved, and this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. நாம் இந்த வசனத்தின்படியாய் பரலோக ராஜ்யம் என்ற மணவாளனாய் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகிற சபை, அந்த சபை ஏன் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபப்பட வேண்டும்? ஏன் முடிவான ரட்சிப்புக்குள்ளானவராய் ஆத்ம ரட்சிப்பை அடைந்து அவர்கள் நித்தியத்தில் நேசரோடு சிங்காசனத்தில் அமர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நேமம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது? இவர்கள் நித்தியத்திலே வாழ்ந்த காலத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி அங்கே நடந்த யுத்தத்திலே காப்பாற்றுகிற கெருபு என்ற பிரதான தூதன் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் எசையா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் நான் வாசிக்கிற பொழுது, As we read from book of Ezekiel chapter 28 and Isaiah chapter 14, why this ordinance of being preaching the gospel, living a holy life, a life of transformation, why all these patterns has been created by the Lord? Because it was happened in the heavenlies, because of the cherub who was created by the Lord to be the leader of worship in the heavenlies. உன் அக்கிரமங்களை ஏராளத்தின் நிமித்தம், உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாயால் உன்னை பட்சிப்பதாய் ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியில் சாம்பலாக்குவேன் என்று அவனை நியாயம் தீர்த்து பூமியிலே தள்ளினார் என்று அறிகிறோம். The Lord has been chastened away this cherub called Lucifer. He commanded and cursed him and put him on many judgments and condemnations and casted him away from heaven.
எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படியும், அதிகாலையின் மகனாய் விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில வெட்டப்பட்டாயே என்று வேதம் சொல்லுகிறது. According to Isaiah chapter 14, we can see, you, the son of the early morning, you've been tramped out, fallen. O Lucifer, son of the morning, how are cut down to the ground, you who weaken the nations. இந்த நிலை இவனுக்குள் உருவானது காரணம், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வத்தில் வீற்றிருப்பேன் என்று இவன் தன் உள்ளத்திலே சொன்ன பொழுது, அல்லது தேவனுக்கு விரோதமாக இவன் எழுப்பின பொழுது, இவன் பூமியிலே தள்ளப்பட்டான். இவனும் இவனை சார்ந்தவர்கள் பூமியிலே தள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்துள்ளாயிருக்கிறோம். When Lucifer lifted himself more than what he was created, he said, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will also sit on the mount of the congregation on the farthest sides of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. When he was prideful, then the Lord has to cast away him from his position. இப்படியாக பூமியிலே தள்ளப்பட்ட அவன் தேவனால், நான் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆதிய 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். In the book of Genesis chapter 1 verse 1, the Lord said, the Lord created heaven. In the beginning the Lord God created heavens and the earth. சிருஷ்டித்த ஆண்டவர் அவைகளை நல்லது நன்றாக இருந்தது என்று அவரே சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 1:31 வசனத்தின்படி, according to Genesis chapter 1 verse 31, the Lord testified itself, he made everything and seems it was good. வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நல்லதாயிருந்தது. தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாக சிருஷ்டித்த நல்ல தேவனாக இருந்தார். The Lord was good when he created everything in a good manner. நல்லதாக இருந்த பூமியை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாயிருந்த ஆழத்தின் மேல் இருந்த தேவாவியான ஜலத்தின் மேல் ஆசீர்வாடிக் கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். The Lord's creation was good, but it became imperfect when it's written in book of Genesis 1:2, the earth was without form and void, and the darkness was on the face of the deep, and the Spirit of God was hovering over the face of the waters. நன்றாக நல்லதாக சிருஷ்டித்த இந்த உலகத்தை, ஏதேனில் உள்ள எல்லாவற்றையும் அவன் கெடுத்தான். பூமியால் ஒழுங்கின்மையாயிற்று, அது வெறுமையாயிற்று. ஆக சாத்தான் பூமியில் தள்ளப்பட்ட உடனே நல்ல உலகமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகத்தை ஒழுங்கின்மையாக்கினான். வேதத்திலே வாசிக்கிறபோது அது நிமித்தமாகவே பின்பு ஆண்டவர் ஏதேன் தோட்டம், அங்கே ஆதாம் ஏவாள் இவர்களை தேவன் அங்கே வைத்து என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே அதை நீ 15ஆம் வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காத்து வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. It's written in Genesis 2:15, then the Lord God took the man and put him in the garden of Eden and to tend and keep it. ஏதேன் தோட்டத்திலே நல்லவனாக மனுஷனை ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். The Lord created the heavens and earth in a good manner. The Lord created man also as a good manner, but he spoiled everything God created into be a desolator. ஆனால் பூமியிலே தள்ளப்பட்ட சாத்தான் நல்லதா உண்டாக்கப்பட்ட உலகத்தை அவன் ஒழுங்கின்மையாக்கினான். அந்த ஒழுங்கின்மையை சரிபடுத்த, பண்படுத்த, அது சரிப்படுத்த
ஆதாமை தேவன் உண்டாக்கினார். Whatever the devil, the serpent, the Satan destroyed, made into no form, the Lord created another man called man, Adam, to make it perfect, to tend and to keep it straight. ஒழுங்கின்மை ஆக்கப்பட்ட அந்த பூமியை பண்படுத்த மாத்திரமல்ல, காவல் செய்ய காக்கவும் ஆதாமியை வள வைத்தார். Whatever the devil put into disorder, man was created to put it back into order and make it straight எதை and keep காவல் it. காக்க என்றால் முக்கியமாக தோட்டத்தின் நடுவில் உண்டாக்கப்பட்ட ஜீவ விருட்சத்தை காக்க அவனை வைத்தார். The Lord made him a protector to keep the Garden of Eden, and especially about the fruit of the tree of the knowledge of good and evil. என்றால் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவர்கள் எப்பொழுதும் அவர்கள் நிறைய வாழ்வை உடையவர்களாய் இருப்பார்கள் என்பது நாம் அறிந்துள்ளாய் இருக்கிறோம். Especially about the fruit of the tree of life, because if a person eat the fruit of the tree of life, he will not face any death, he will be living forever and ever. ஆதியாகமம் 3:21 படி அதை புசித்தால் அவன் என்றென்றைக்கு உயிரோடு இருப்பான் என்பதை அறிய முடிகிறது. According to book of Genesis chapter 3 verse 21, if a man eats from the fruit of the tree of life, he will not die, he will live forever. இப்படி அழிவில்லாத ஒரு மனுஷனாய் சிருஷ்டித்து இவனுக்கு என்றதான சகல மிருகங்கள், பறவைகள், விருட்சங்கள், கடல் மச்சங்கள், ஆகாயத்தை எல்லாம் இவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட நிலையிலே மரிக்காதவனாய் இவனும் இவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் இருக்க, இவனை மரிப்பதற்குரிய தந்திரத்தை சாத்தான் ஏவாளை பயன்படுத்தி அவனை வெற்றி கொண்டான் என்பதை அறிவோம். This is how the first man was privileged to have an endless life. He can enjoy a life without any death, but cunningly devil cheated the Adam and brought death into mankind. இப்பொழுது என்றென்றைக்கும் வாழ்வதற்குரியவனாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் சாத்தானின் வஞ்சகத்தினாலே இவர்கள் மரணத்துக்குரியவர்களானார்கள். நியாயத்தீர்ப்பின் மூலமாய் ஆதியாகமம் 3:15 முதல் வாசிக்கிறோம். நீ மனிதனுக்கு மன்னிக்க திரும்புவாய் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 3:15 படி அங்கே நியாயத்தீர்ப்பின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மென்ட், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவள் தலையை நசுக்குவாய், அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றான் வேதம் சொல்லுகிறது. This is the way the deathless man was put into judgment. He has to face death according to Genesis 3:15, and I will put enmity between you and the women, and between your seed and her seed. He shall bruise your head and you shall bruise his heel. மனிதன் என்னென்னைக்கு வாழ்வதே பிதாவுக்கு விருப்பமான காரியமாய் இருக்கிறது. The Lord, the Father God desired for the man to live forever. ஆனால் சாத்தானோ அவனுடைய பெருமையின் நிமித்தமாய் பூமியிலே வெட்டி தள்ளப்பட்டது மட்டுமல்ல, உன்னை பட்சிப்பேன், உன்னை பட்சிப்பதான ஒரு அக்கினி உன் நடுவில் எழும்ப பண்ணுவேன், அவர்களை கொண்டு அந்த அக்கினியை கொண்டு உன்னை சாம்பலாக்குவேன் என்று நியாயத்தீர்ப்பு கொண்டு அனுப்பப்பட்ட நிலையிலே என்னென்றைக்கும் வாழ சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளையும் சாவிற்குரிய இனமாய் மாற்றி போட்டான் சாத்தான். But Satan, who was condemned by the Lord and chastened away from heavens, being cursed by the Lord, got all the judgments to take revenge over the Lord. He destroyed the human life and he brought curse upon mankind by bringing them into disobedience. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும், சாத்தானை பார்த்து உனக்கும் ஏவாளுக்கும் நான் பகை உண்டாக்குவேன். உன் சந்ததி என்றால் வல்சர்ப்பத்தை சார்ந்தவர்கள், வல்சர்ப்பத்தை அவனை சார்ந்தவர்கள், விழுந்து போன தூதர்கள். வேதத்திலே எபேசியர் 6:12-13 படி வான மண்டல பொல்லாத ஆவி சேனைகளோடு நாம் போராட்டம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. Here about the women's seed and the seed
of the serpent and the seed of the women. The seed of the serpent is written in book of Ephesians, is chapter 6, verse 10 to 12. All the evil demonic powers, principalities, powers, and the dark spirits are considered as the seed of the serpent. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், I will bring enmity between you and the women, and from the seed of you and the seed of the women. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று ஒரு போர்க்களத்தை, யுத்த களத்தை மனிதனுக்கும் சாத்தானுக்கும் ஏற்படுத்துகிறார். The Lord brought a battlefield between mankind and Satan. He shall bruise your head and you shall bruise his heel. இப்பொழுது வலுசற்பத்திற்கும் ஏவாளுடைய அல்லது ஆதாம் ஏவாளுடைய சந்ததிக்கும் ஒரு பகை ஏற்படுத்தப்பட்டாயிற்று என்பதை அறிகிறோம். Now here we can find out there has been an enmity began between the seed of the serpent and the seed of the women. நாம் அறிந்திருக்கிறபடி வேதாகமத்தில் 1187 தீர்க்க தரிசனங்களில் முதல் தீர்க்க தரிசனம், வலுசற்பமே உனக்கும் ஏவாளின் சந்ததிக்கு நான் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆதாமின் சந்ததியான இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து எபேசியர் 2 அதிகாரத்தின்படி பகை சிலுவையிலே அடித்து கொண்டார். எபிரேயர்கள் நிருபத்தில் 2 அதிகாரத்திலே ஜீவகாலமெல்லாம் மரணத்திற்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படி இவர் மரணத்துக்குள்ளானார். ஆக மரணத்தை ஜெயிக்கிற தேவனாய், சாத்தானால் உண்டாக்கப்பட்ட பாவத்தின் சம்பளம் மரணத்தை அழிக்கின்ற தெய்வமாய் இரண்டாம் ஆதாமை எழும்பி அவன் தலையை நசுக்க திட்டமிட்டார். As we know, out of the 1087 prophecies written in the Bible, the first prophecy is written here in book of Genesis 3:15. He shall bruise your head and you shall bruise his heel. Yes, Jesus bruised the head of serpent on the cross of Calvary. Book of Hebrews chapter 2 says, Jesus crushed the head of serpent and brought all the people who were under the curse of death, brought them back to the life. Yes. இப்பொழுது முதலாம் ஆதாமின் சந்ததி இரண்டாம் ஆதாமாக வெளிப்பட்டார் இயேசு. இரண்டாம் ஆதாமாய் இயேசு அவன் தலையை நசுக்கினார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வசனத்தில் வாசிக்கிறோம், மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. The generation of the first Adam were under the judgment of death, but the second Adam, Jesus, brought life and broke the yoke of the death. 1 Corinthians chapter 15 verse 55 says, O death, where is your sting? O Hades, where is your victory? அவர் ஜெயித்தபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பூர்ண ரூபதிகளான முடிவான ரட்சிப்புக்குரியவர்களும் மரணத்தை பரிகரித்து நித்திய ஜீவனுக்குரிய தகுதியை அடைகிறார்கள். All the people who overcame this death, this judgment, they get the privilege of enjoying the eternal glory and eternal life. இதற்காகவே தேவன் ஆதியிலே மோசேயை கொண்டு இஸ்ரவேல் சபையை எழுப்பினார். யாத்ரா 15, 16, 17 அதிகாரங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அந்த சபையின் நிலையெல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். யோசேப்பு, காலேப்பு போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கானானில் பிரவேசித்தார்கள். ஆக சாத்தான் சபையை தோற்கடித்தார், பழைய ஏற்பாட்டுக்கால சபையை. பின்பு அருமைய இரட்சகர் அவதரித்தார். அவர் அவதரித்த காலம் நியாயப்பிரமாண காலம். அந்த காலத்திலே அவர் பேதுரை பார்த்து மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம், யோனாவின் குமாரன் சீமோனே, நீ ராயாயிருக்கிறாய், இந்த ராயின் மேல்
இந்த கல்லி மேல் சபை கட்டுவேன், பாதாளம் அதை மேற்கொள்ள மாட்டாது என்ற நியமத்தை ஏற்படுத்துகிறார். We can understand from the book, people of Israelites, the Lord raised a church, a sanctuary for himself in the period of Moses. Book of Exodus chapter 15 to 17 we can find the Lord raised a sanctuary, a group of people as his own children as a church and in the wilderness, but they disobeyed and they became unqualified. But in the book of Matthew, in the apostles, we can find Jesus spoke about the disciple Peter. Oh, you Peter, you're a weed, but I will make you as a rock. Upon you I will build my church, he said. இப்பொழுது சபைக்கும் பாதாளத்தின் அதிபதி சாத்தானுக்கும் பகை ஆதியாகமம் 3:15 ஏற்படுத்தப்பட்டபடி முதலாம் ஏவாள் ஏற்பாட்டு காலத்திலே சபையை ஸ்திரீ என்று சொல்கிறார். அந்த கிருபையின் சபை, அந்த சபையை கொண்டு பாதாளம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் எழுப்பினார். ஆனால் ஆதி திருச்சி பெந்தேகோஸ்தினால் எழுப்பப்பட்ட அப்போஸ்தல சபை ஆனால் சரி, கிபி 35ஆம் ஆண்டிலே அப்போஸ்தல சபைக்கு உண்டான நெருக்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின்படி மிகுந்த நெருக்கம் உண்டாயிட்ட அந்நாளிலே எருசலேம் உண்டான சபைக்கு மிகுந்த நெருக்கம் உண்டாயிற்று. 5-6 வசனங்களை வாசிக்கிறோம். சிதறி சென்றவர்கள் எங்கும் சென்று மாராத்தா என்று சுவிசேஷம் அறிவித்தார் வேதம் சொல்லி, ஆனாலும் சபைக்கு 55 இருந்தடம் காணப்படாமல் போயிற்று. In the Acts of Apostles, the Lord raised a church at Jerusalem. Jerusalem church was faced a tough tribulation, and in the year AD 55, due to the tribulation, the early church, the apostolic church, was put into tribulation, and the people scattered away in different places, and the church was laid no more. அப்போஸ்தலரை கொண்டு எழுப்பப்பட்ட கிருபையின் சபைகளெல்லாம் நாம் வெளிப்பட 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளை வாசிக்கிறோம். 7 சபைகள் எழுப்ப 7 நட்சத்திர தூதர்கள் அப்போஸ்தலரை கொண்டு எழுப்புகிறார். ஆனால் 7 சபைகளிலும் குறைவுகளை சாத்தான் உருவாக்கி ஜெயம் கொண்டவர்களை தேவன் எதிர்பார்த்து, ஆனால் கிருபையின் கால சபைகள் ஜெயம் கொள்ளவில்லை என்று முடிவாகிறது. The churches at the period of grace were not overcame. They could not be victorious churches. All the 7 churches written in the book of Revelation, we can find every church became in shortcomings. They became failures. They were not overcoming churches. 7 சபைகளும் சாத்தானை ஜெயிக்க ஏற்படுத்தப்பட்ட சபை, சாத்தானால் தோற்கடிக்கப்பட்ட சபையாய் போய்விடுகிறது. Every churches was created to be a overcoming church against Satan, but they had been defeated by the devil, and all the churches failed in their mission. ஆனால் அந்த சபைகளுக்கு, இந்த கிருபையின் சபைகளுக்கு ஆவியானவர் அவருடைய நோக்கத்தை அறிவித்துக் கொண்டே வருகிறார். But the Spirit of the Lord kept on forcing and proclaiming about their mission on the churches at the period of grace. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, according to chapter 3, அவனுக்கு என் நாமத்தை தரிப்பிப்பேன், என் பிதாவுடைய நாமத்தை நெற்றில் எழுதுவேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரத்தின் நாமத்தை எழுதுவேன், என் புதிய நாமத்தை எழுதுவேன், அவன் ஆலயத்தின் தூணாக்குவேன் என்ற வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் சபைகளுக்கு. According to book of Revelation chapter 3 verse 12, he who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven from my God, and I will write on him my new name. ஆனால் தேவ சித்தம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். Book of Jeremiah chapter 50 verse 1 through 51 verse 11.
there the purpose of God has been revealed. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சியடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். 10ஆம் வசனம். கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயா என்ற கல்தேய ராஜ்யமான மகாபாபிலோன் கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று நியமத்தை ஏற்படுத்துகிறார். Here Chaldea refers to the kingdom of Babylon. The kingdom of Babylon will be plundered, and all who plunder her shall be satisfied, says the Lord. தேவ தீர்மானம் பாபிலோன் அழிக்கப்பட வேண்டும் என்ற தேவ தீர்மானம். God's plan was there to destroy the kingdom of Babylon. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கலாம். Jeremiah chapter 51:11 and 12. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமங்காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 11ஆம் வசனத்திலே அம்புகளை துலக்குங்கள், கேடகளை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியுடைய ராஜாக்கள் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று சொல்கிறார். Make the arrows bright, gather the shields. The Lord has raised up the spirit of the kings of Medes, for his plan is against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance for his temple. நாம் இன்று காலையில் தியானம் செய்தோம் அல்லவா, முடிவான ரட்சிப்புக்குரிய மணவாட்டி சபை மகிமையின் மேல் மகிமடைந்து நித்திய வாசிகளாய் சுதந்திரிக்க தகுதி அடைய வேண்டும் என்று நாம் தியானம் செய்தோம் அல்லவா. We have been meditating in the morning session. The glorious church of the Lord has to become a beautiful bride, a holy bride, to be prepared to meet God's coming. ஏன் பூமியிலே வாழ்கிற மணவாட்டி சபையை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் தான், பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் தானே? Why don't the Lord gather this bride church directly up to heaven? அவர்களை ஏன் தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மறுரூபம் ஏன் அடைய வேண்டும்? Why they need to wear and get the glory of the Lord, of becoming transformed into the glory of God? அன்று சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனம்படியாய் வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளுடன் போராட்டம் உண்டு. தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதா தேவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டால் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். According to book of Ephesians chapter 6, we can find that you need not to wrestle against flesh and blood, but against principalities, powers, against the rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the heavenly places. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. According to Romans chapter 16:20, and the God of peace will crush Satan under your feet shortly. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி உங்களை எதிராளிய பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சொல்லப்படுகிறது. Book of James 4:17 says, resist the devil and he will flee from you. யாரை விடுங்கள், அவனுடைய கர்ஜனை சிங்கம் போல அவன் வயதேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Oh, word of God says the devil is like a roaring lion who wants to cheat and to whom he can devour. இந்த வசனங்கள் எல்லாம் சாத்தான் சபையை அழிக்கும்படியாக, சபை முடிவான ரட்சிப்பு என்ற ஆத்தும ரட்சிப்பை அடைந்து நித்தியத்தில் மனைவியாய் அமரவிடால் தடுக்க அவர்களுக்கு மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராடுகிறான் சபை. All these attacks of the devil is trying to make the church weaken and bring the death, the eternal death into the church and stop all the ways to receive the glory of the Lord
upon this bride. ஆனபடினால் தமது ஆலயத்திற்காக கர்த்தர் வாங்குகிறார், பழி வாங்குகிறார் சாத்தான். So the Lord is taking vengeance for the church which is Christ's bride. வேதாகமத்தில் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 7 தலையில் 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான மிருகம் ஸ்திரீக்கு முன்பாக தன் வாயை திறந்து நின்றது. அந்த ஸ்திரீ தன் ஆண் குழந்தை பெற்றெடுத்த உடனே அதை விழுங்கி போடும்படி அவள் முன்பாக நின்றது என்று வாசிக்கிறோம். வாசிக்கலாம். Revelation chapter 7 14 verse 4 says the serpent was trying. Yes, 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஏனென்றால் வெளிப்படுத்த 12ஆம் Revelation 12 verse 3 and 4 says and another sign appeared in heaven, behold a great fiery red dragon having 7 heads and 10 horns and 7 diadems on his heads. His tail grew 1/3 of the stars of heaven and threw them to the earth. And the dragon stood before the woman who was ready to give birth to devour her child as soon as it was born. ஏனென்றால் வெளிப்படுத்தி 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி அந்த ஸ்திரீயானவள் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதை தடுக்க, ஆண் குழந்தை என்றால் ஜெயம் பெறுகிற நிலை, சாத்தான் மேல் வெற்றி கொள்ளும்படியாய் அவள் 1ஆம் வசனத்திலே அவள் தோற்றம் விதமாய் இருக்கிறது. வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதத்தின்களே சந்திரன் இருந்தது. அவள் 12 நட்சத்திரங்களுடைய கிரீடத்தை அணிந்திருந்தாள் என்ற தோற்றம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. Revelation 12:1 and 2 says, now a great sign appeared in heaven, a woman clothed with the sun, with the moon under her feet, and on her head a garland of 12 stars. Then being with child, she cried in labor and in pain to give birth. The child, the male child, refers to a overcoming church. அந்த சபை நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்துவையே அணிந்து கொண்ட, நீதியின் சூரியனாய் இயேசுவை அணிந்து கொண்ட மணவாட்டி சபை. அவரிருந்து பிரகாசிக்கிற பூர்ண ஆவிக்குரிய அழகினால் தன்னை அலங்கரித்துக் கொண்ட சபை. இந்த சபை சாத்தானை ஜெயிப்பதை தடை செய்யும்படி சபையை, ஸ்திரீயை வருத்தப்பட்டு அலறச் செய்கிறான் என்று வாசிக்கிறோம். The women refers to the church and the male child refers to the overcoming victorious stage of a church. The sun clothed with the sun refers to the wearing of the righteousness of the Lord as their clothes and being decorated and garlanding with the beautiness of the Lord. இப்பொழுது வான மண்டலம், அதாவது நாம் காண்கிற இந்த வானம் உன்னதம். 3ஆம் வானம் என்பது உன்னதம், அதுதான் சீயோன். 2ஆம் வானம் 1ஆம் வானம், நாம் காண்கிற வானம் 1ஆம் வானம். ஆக வான மண்டலங்கள் என்றால் 2ஆம் வானத்திலே சாத்தானுடைய வாசஸ்தலமாக இருக்கிறபடினால் அவன் வான மண்டலத்திலிருந்து மணவாள இயேசுவின் ரகசிய வருகையை தடை செய்ய, தாமதப்படுத்த அவன் 2ஆம் வானத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பதை அறிகிறோம். We can see there are 3 different parts of skies. The first sky which we gaze at there, and the natural all the sun, moon, stars are placed in the first sky. The second sky, second heavens refers to the kingdom of Satan, where he occupies the entire second heavens to be his kingdom. The third heavens, which we call the Zion, where the kingdom of God is placed. Satan, the devil, has occupied the second heavens to stop his king coming back again. He is trying his best to stop his coming back. நீதிமான்களின் ஐக்கியமான மணவாட்டியோடு நடக்க இருக்கிற ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்க வேண்டிய இடம் 2ஆம் வானமே. The second heavens is the place where
the fellowship of saints gathered together, and the wedding of bridegroom and bride is going to take place there. அங்கே இருந்து இவன் பூமியிலே சபை எழும்பி இயங்கி மனவாட்டியாய் மகிமையின் மேல் மகிமடைந்து நித்தியவாசியாக தடை செய்து கொண்டிருக்கிற வலுசற்பத்தின் வாசஸ்தலமாய் அது இருக்கிறது. Now he turned that second heavens to be his kingdom, and he's trying his level best to make these things not to be take place. ஆனபடியினாலே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கிற பொழுது தடை செய்கிறவன் தள்ளப்பட்டால் ஒழிய அந்த நாள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையினால் வராது நடக்காது என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். And in the book of 2 Thessalonians chapter 2 verse 9 to 11 we can find the one who makes the break, one who stops his coming will be taken out of the way. First 2 Thessalonians chapter 2 verse 7 says, only he who now restrains will do so until he is taken out of the way. தடை செய்து கொண்டிருக்கிறவனை தள்ளி பூமியிலே தள்ளி அவன் ஆளுகையை அழிக்க வேண்டும், அவனை அழித்து சாம்பலாக்க வேண்டும். இந்த வேலை செய்து முடிக்கவே தேவன் சபையை எழுப்பீர். பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டாத வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். The Lord is going to raise up church, the last day church, to bring back the devil who is stopping his coming from the second heavens, and he is going to raise up the church as to be a mighty warrior and to bring this devil into destruction and raise his coming back. அந்த வேலையை செய்யும்படி வெளிப்படு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ என்ற சபை, பரலோக ராஜ்யம் என்ற சபை, பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி என்ற சபை சாத்தானை தோற்கடிக்கும்படி அந்த சபை வான மண்டலத்துக்கு செல்ல வேண்டும், 2ஆம் வானத்துக்கு பறந்து செல்ல வேண்டும். For this prophecies to be fulfilled, the church has to raise its standard to reach the second heavens, to defeat the Satan, to bring this holy saints back together and to meet our Lord Jesus. அங்கே நடக்கிற யுத்தம் வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் முடிய வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. எங்கே யுத்தம் உண்டாகிறது? வானத்திலே. Revelation chapter 12 verse 7 to 10 we can find, and a war broke out in heaven. பவுலடியார் சொல்லுகிற எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி சேனையுடனுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். Book of Ephesians chapter 6 verse 12 Apostle Paul says there is a battle between a battlefield in the heavenlies. தடை செய்து கொண்டிருக்கும் தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். One who restrains has to be cast away from heaven. இப்பொழுது வெளிப்படு 12:7 படி மிகாவேலும் அவருடைய சார்ந்தவர்களும் வல்சர்ப்பத்தோடு அவர் சார்ந்தவர்கள் யுத்தம் செய்வதாக வசனம் சொல்லுகிறது. Book of Revelation 12 verse 7 says, Michael and his angels fought with the dragon, and the dragon and his angels fought back. மிகாவேல் என்றால் யார்? Who is Michael? மிகாவேல் என்றால் தேவனை போன்றவன் என்ற பொருளுடையதாக. Michael gives a meaning, the one who is like God. அந்த மிகாவேல் அவருடைய சார்ந்தவர்கள் அந்த வெளிப்பட 12:1 வசனத்தின்படியான சபை சார்ந்த ஆண் பிள்ளையாய் இருக்கிறார்கள். Michael and his angels refers to the church, and which is refers to a male child, which is written in chapter 12 verse 1. சாத்தானால் தோற்கடிக்கப்பட முடியாத, மாறாக சாத்தானை தோற்கடித்த சபையாக அந்த வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியான மணவாட்டி சபை எழும்பி இயங்குகிறது. The glorious bride church will be like this male child who was not destroyed by serpent
rather destroying the dragon. புறஜாதியினுடைய மீட்பு அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே நிறைவடைய இருக்கிறபடினாலே அந்த முடிவான காலத்துக்குரிய ரட்சிப்பு என்ற தேவ சாயல், இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சாயல், தேவ ஆவியானுடைய சாயல் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நான் தரிசிப்பது அவர் ஒப்பாயிருப்போம் என்ற 1 யோவான் 3:2 சத்தியத்தை சாயல் அனைத்தும் அவர்கள் யாராக தென்பட வைக்கிறது? தேவ சாயலை உடையவர்களாய், தேவனாக அல்ல, தேவனை போன்றவர்களான தோற்றம் அங்கே வெளிப்படுகிறது. The church will be like this Michael, receiving the glorious nature of God, like the likeness of God, like the transformation of God. The church will be the same like God, who will be reappearing when he reappears into heavens. According to 1 John chapter 3 verse 2, we will also be like facing the glory of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயலை தரித்து கொண்டாலே மறுரூபத்தின் வழியாய் 2ஆம் வானம் சென்று அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அவனை தோற்கடித்து பூமியிலே தள்ளை சாத்தானை ஜெயிக்கவே முடியும். Once we receive the glorious likeness of God, we will be getting in transformation, transformed, and we can enter into the second heavens, and we can fight with the devil and casting him away, and we can prepare his coming. We can make his coming soon, and there can be a greater blessing. தேவ சாயலை அணிந்து கொண்ட மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்கள் என்றால் கிருபையினால சத்தியத்தின்படி 5 விதமான ஊழியங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷ போதகர், மேய்ப்பர், இந்த 5 விதமான ஊழியர்களும் தேவனுடைய மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொண்டபடியால் அவர்கள் 2ஆம் வானம் சென்று வலுசர்ப்பத்தில் சார்ந்தவர்களை தோற்கடித்து வெட்டி பூமியிலே தள்ளுகிறார்கள். Michael and his angels refers to the people who got the received the glory and the 5-fold ministries: apostles, prophets, evangelists, pastors and teachers were called as the angels of Michael. And all these 5-fold ministries receives the glory of God and fight against the devil and prepare the church for his coming. இப்படியாக சாத்தானை தோற்கடித்து பாதாளத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் ஒரு சபையை நம்பி நாடி பேதுருவை கொண்டு எழுப்பினார். பாதாளம் சபை மேற்கொள்ள மாட்டாது என்ற தேவ தீர்மானம் கிருபையின்கால சபைகளிலே நிறைவேறவில்லை. To make this great project to be completed through the church, which was raised upon Peter's promise, but the church which was functioning on the period of grace could not fulfill this greater project, greater prophecy. They failed in this mission. கிருபையின் காலத்தில் எழுப்பப்பட்ட சபைகள், அவற்றில் ஊழியம் செய்த 41 அப்போஸ்தலர்கள், திவ்யவாசன யோவானை தவிர மற்ற அனைவரும் இரத்த சாட்சியம் மரித்தார்கள். அவர் ஒருவராவது மறுரூபமடைந்தார்களா? அவரால் எழுப்பப்பட்ட சபைகள் ஒரு சபையாவது மறுரூபமடைந்ததா? மகிமையடைந்ததா? இல்லையே. ஆனா தேவ திட்டம் சாத்தானை சபை மேற்கொள்ள வேண்டும். தேவன் சபைக்காக மகா பாபிலோனை அழிக்க வேண்டும். சபை கொண்டு அவனை பட்சித்து சாம்பலாக்க. அதற்காக தேவ வாக்குத்தத்தம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி சபைக்கு சுட்டெரிப்பின் ஆவியை கொடுப்பதா வாக்கு பண்ணி இருக்கிறார். We can find every New Testament churches which supposed to defeat Satan, they failed in mission. All the 41 apostles, 41 ministers has been faced the natural death, except John the apostle. Everyone faced death. According to book of Isaiah chapter 4 verse 4, அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, 3ஆம் வசனம், சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில்
ஒரு கூட்டத்தை முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த கூட்டத்தை ஆவியானவர் அபிஷேகிக்கிற நிலையாவது சுட்டெரிப்பின் ஆவி. The spirit of judgment and by spirit of burning, the Lord is preparing another group of people who will be having this kind of spirit. பச்சிக்கிற அக்கினியான அபிஷேகத்தின் ஆவி. An anointing which will be having the fire to touch every evil things. நேசர் சொல்லுகிறார், The Lord our Redeemer says, அக்கினி போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன். I came to pour out the fire. I wish it to be burned by brighter. கிருபையின் கால சபைகளில் எந்த அப்போஸ்தலனாவது இந்த சபையாவது பற்றி, ஆனால் கிருபையின் கால சபைகள் ஜெயம் கொள்ளவில்லை என்று முடிவாகிறது. The churches at the period of grace were not overcame. They could not be victorious churches. All the 7 churches written in the book of Revelation, we can find every church became in shortcomings. They became failures. They were not overcoming churches. 7 சபைகளும் சாத்தானை ஜெயிக்க ஏற்படுத்தப்பட்ட சபை, சாத்தானால் தோற்கடிக்கப்பட்ட சபையாய் போய்விடுகிறது. Every churches was created to be a overcoming church against Satan, but they had been defeated by the devil, and all the churches failed in their mission. ஆனால் அந்த சபைகளுக்கு, இந்த கிருபையின் கால சபைகளுக்கு ஆவியானவர் அவருடைய நோக்கத்தை அறிவித்துக் கொண்டே வருகிறார். But the Spirit of the Lord kept on forcing and proclaiming about their mission on the churches at the period of grace. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, According to chapter 3, அவனுக்கு என் நாமத்தை தரிப்பிப்பேன், என் பிதாவுடைய நாமத்தை நெற்றில் எழுதுவேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரத்தின் நாமத்தை எழுதுவேன், என் புதிய நாமத்தை எழுதுவேன், அவன் ஆலயத்தின் தூணாக்குவேன் என்ற வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் இந்த சபைகளுக்கு. According to book of Revelation chapter 3 verse 12, he who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven from my God, and I will write on him my new name. ஆனால் தேவ சித்தம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களை வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். Book of Jeremiah chapter 50 verse 1 through 51 verse 11. There the purpose of God has been revealed. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சியடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். 10ஆம் வசனம், கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயா என்ற கல்தேய ராஜ்யமான மகாபாபிலோன் கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று நியமத்தை ஏற்படுத்துகிறார். Here Chaldea refers to the kingdom of Babylon. The kingdom of Babylon will be plundered, and all who plunder her shall be satisfied, says the Lord. தேவ தீர்மானம் பாபிலோன் அழிக்கப்பட வேண்டும் என்ற தேவ தீர்மானம். God's plan was there to destroy the kingdom of Babylon. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கலாம். Jeremiah chapter 51 11 and 12. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமங்காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 11ஆம் வசனத்திலே அம்புகளை துலக்குங்கள், கேடகளை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியுடைய ராஜாக்கள் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று சொல்கிறார். Make the arrows bright, gather the shields,
the Lord has raised up the spirit of the kings of Medes, for his plan is against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance for his temple. நாம் இன்று காலையில் தியானம் செய்தோம் அல்லவா, முடிவான ரட்சிப்புக்குரிய மணவாட்டி சபை மகிமையின் மேல் மகிமடைந்து நித்திய வாசிகளாய் சுதந்திரிக்க தகுதி அடைய வேண்டும் என்று நாம் தியானம் செய்தோம் அல்லவா. We have been meditating in the morning session. The glorious church of the Lord has to become a beautiful bride, a holy bride, to be prepared to meet God's coming. ஏன் பூமியிலே வாழ்கிற மணவாட்டி சபையை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் தான், பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் தானே? Why don't the Lord gather this bride church directly to up to heaven? அவர்களை ஏன் தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மறுரூபம் ஏன் அடைய வேண்டும்? Why they need to wear and get the glory of the Lord, of becoming transformed into the glory of God? அன்று சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது எபேசியர் 6:12-13 வசனம் முடியாய் வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனையோடு போராட்டம் உண்டு, தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். According to book of Ephesians chapter 6, we can find that you need not to wrestle against flesh and blood, but against principalities, powers, against the rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the heavenly places. ரோமர் 16:20 சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. According to Romans chapter 16:20, and the God of peace will crush Satan under your feet shortly. யாக்கோபு 4:7 உங்களை எதிராளிய பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சொல்லப்படுகிறது. Book of James 4:17 says, resist the devil and he will flee from you. யாரை விடுங்கள், அவன் கர்ஜை சிங்கம் போலவன் வயதேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Oh, word of God says the devil is like a roaring lion who wants to cheat and to whom he can devour. இந்த வசனங்கள் எல்லாம் சாத்தான் சபையை அழிக்கும்படியாக, சபை முடிவான ரட்சிப்பு என்ற ஆத்தும ரட்சிப்பை அடைந்து நித்தியத்தில் மனைவியாய் அமரவிடாது தடுக்க அவர்களுக்கு மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராடுகிறார் சபை. All these attacks of the devil is trying to make the church weaken and bring the death, the eternal death into the church and stop all the ways to receive the glory of the Lord upon this bride. ஆனபடியால் தமது ஆலயத்திற்காக கர்த்தர் பழி வாங்குகிறார் சாத்தான். So the Lord is taking vengeance for the church which is Christ's bride. வேதாகமத்தில் வெளிப்படுத்தின 12:4 நாம் வாசிக்கிற பொழுது 7 தலையில் 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான மிருகம் ஸ்திரீக்கு முன்பாக தன் வாயை திறந்து நின்றது. அந்த ஸ்திரீ தன் ஆண் குழந்தை பெற்றெடுத்த உடனே அதை விழுங்கி போடும்படி அவளுக்கு முன்பாக நின்றது என்று வாசிக்கிறோம். வாசிக்கலாம். Revelation chapter 7:14 verse 4 says the serpent was trying. Yes, 12:3 அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஏனென்றால் வெளிப்பட 12 Revelation 12 verse 3 and 4 says, and another sign appeared in heaven, behold a great fiery red dragon having 7 heads and 10 horns and 7 diadems on his heads. His tail grew 1/3 of the stars of heaven and threw them to the earth. And the dragon stood before the woman who was ready to give birth to devour her child as soon as it was born. ஏனென்றால் வெளிப்படுத்தி 12:2 அந்த ஸ்திரியானவள் ஆண் குழந்தையை பெற்றெடுப்பதை தடுக்க, ஆண் குழந்தை என்றால் ஜெயம் பெறுகிற நிலை, சாத்தான் மேல் வெற்றி கொள்ளும்படியாய் அவள் 1ஆம் வசனத்திலே அவள் தோற்றம் விதமாக இருக்கிறது. வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது.
ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதத்தின்களே சந்திரன் இருந்தது. அவள் 12 நட்சத்திரங்களுடைய கிரீடத்தை அணிந்திருந்தாள் என்ற தோற்றம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. Revelation 12:1-2 says, Now a great sign appeared in heaven, a woman clothed with the sun, with the moon under her feet, and on her head a garland of 12 stars. Then being with child, she cried in labor and in pain to give birth. The child, the male child, refers to an overcoming church. அந்த சபை நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்துவையே அணிந்து கொண்ட நீதியின் சூரியனாய் இயேசுவை அணிந்து கொண்ட மணவாட்டி சபை. The women, அவரிலிருந்து பிரகாசிக்கிற பூர்ண ஆவிக்குரிய அழகினால் தன்னை அலங்கரித்துக் கொண்ட சபை. இந்த சபை சாத்தானை ஜெயிப்பதை தடை செய்யும்படி சபையை ஸ்திரீயை வருத்தப்பட்டு அலறச் செய்கிறான் என்று வாசிக்கிறோம். the women refers to the church, and the male child refers to the overcoming victorious stage of a church. The sun clothed with the sun refers to the wearing of the righteousness of the Lord as their clothes, and being decorated and garlanding with the beautiness of the Lord. இப்பொழுது வான மண்டலம், அதாவது நாம் காண்கிற இந்த வானம் உன்னதம். 3ஆம் வானம் என்பது உன்னதம், அதுதான் சீயோன். 2ஆம் வானம் 1ஆம் வானம். நாம் காண்கிற வானம் 1ஆம் வானம். ஆக வான மண்டலங்கள் என்றால் 2ஆம் வானத்திலே சாத்தானுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறபடினால் அவன் வான மண்டலத்திலிருந்து மணவாளன் இயேசுவின் ரகசிய வருகையை தடை செய்ய தாமதப்படுத்த அவன் 2ஆம் வானத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பதை அறிகிறோம். We can see there are 3 different parts of skies. The first sky which we gaze at there, the natural, all the sun, moon, stars are placed in the first sky. The second sky, second heavens, refers to the kingdom of Satan, where he occupies the entire second heavens to be his kingdom. The third heavens, which we call the Zion, where the kingdom of God is placed. Satan, the devil, has occupied the second heavens to stop his king coming back again. He is trying his best to stop his coming back. நீதிமான்களின் ஐக்கியமான மணவாட்டியோடு நடக்க இருக்கிற ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்க வேண்டிய இடம் 2ஆம் வானமே. The second heavens is the place where the fellowship of saints gather together, and the wedding of bridegroom and bride is going to take place there. அங்கே இருந்து இவன் பூமியிலே சபை எழும்பி இயங்கி மணவாட்டியாய் மகிமையின் மேல் மகிமடைந்து நித்தியவாசியாவை தடை செய்து கொண்டிருக்கிற வலுசற்பத்தின் வாசஸ்தலமாய் அது இருக்கிறது. Now he turned that second heavens to be his kingdom, and he's trying his level best to make these things not to be take place. ஆனபடினாலே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கிற பொழுது தடை செய்கிறவன் தள்ளப்பட்டால் ஓடிய அந்த நாள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையினால் வராது நடக்காது என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். And in the book of 2 Thessalonians chapter 2 verse 9 to 11, we can find the one who makes the break, one who stops his coming will be taken out of the way. First 2 Thessalonians chapter 2 verse 7 says, only he who now restrains will do so until he is taken out of the way. தடை செய்து கொண்டிருக்கிறவனை தள்ளி பூமியிலே தள்ளி அவன் ஆளுகையை அழிக்க வேண்டும், அவனை அழித்து சாம்பலாக்க வேண்டும். இந்த வேலையை செய்து முடிக்கவே தேவன் சபையை எழுப்பி பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டாத வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். The Lord is going to raise up church, the last day church, to bring back the devil who is stopping his coming
from the second heavens, and he is going to raise up the church as to be a mighty warrior and to bring this devil into destruction and raise his coming back. அந்த வேலையை செய்யும்படி வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீ என்ற சபை, பரலோக ராஜ்யம் என்ற சபை, பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற ஆட்டுக்குட்டியாவுடைய மணவாட்டி என்ற சபை சாத்தானை தோற்கடிக்கும்படி அந்த சபை வான மண்டலத்துக்கு செல்ல வேண்டும், 2ஆம் வானத்துக்கு பறந்து செல்ல வேண்டும். For this prophecies to be fulfilled, the church has to raise its standard to reach the second heavens, to defeat the Satan, to bring this holy saints back together and to meet our Lord Jesus. அங்கே நடக்கிற யுத்தம் வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம் முடிய வாசிக்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. எங்கே யுத்தம் உண்டாகிறது? வானத்திலே. Revelation chapter 12 verse 7 to 10 we can find, and a war broke out in heaven. பவுலடியார் சொல்லுகிற எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி சேனையுடனுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். Book of Ephesians chapter 6 verse 12 Apostle Paul says there is a battle between a battlefield in the heavenlies. தடை செய்துண்டிருக்கும் தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். One who restrains has to be cast away from heaven. இப்பொழுது வெளிப்படுது 12:7 படி மிகாவேலும் அவருடைய சார்ந்தவர்களும் வல்சர்ப்பத்தோடு அவர் சார்ந்தவர்கள் யுத்தம் செய்வதாக வசனம் சொல்லுகிறது. Book of Revelation 12 verse 7 says Michael and his angels fought with the dragon, and the dragon and his angels fought back. மிகாவேல் என்றால் யார்? Who is Michael? மிகாவேல் என்றால் தேவனை போன்றவன் என்ற பொருளுடையதாக இருக்கிறது. Michael gives a meaning, the one who is like God. அந்த மிகாவேல் அவருடைய சார்ந்தவர்கள் அந்த வெளிப்பட 12ஆம் வசனத்தின்படியான சபை சார்ந்த ஆண் பிள்ளையாய் இருக்கிறார்கள். Michael and his angels refers to the church, and which is refers to a male child, which is written in chapter 12 verse 1. சாத்தானால் தோற்கடிக்கப்பட முடியாத, மாறாக சாத்தானை தோற்கடித்த சபையாக அந்த வெளிப்பட 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியான மணவாட்டி சபை எழும்பி இயங்குகிறது. The glorious bride church will be like this male child who was not destroyed by serpent, rather destroying the dragon. பிரஜாதியினுடைய மீட்பு அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டுகால இறுதியிலே நிறைவடைய இருக்கிறபடினாலே அந்த முடிவான காலத்துக்குரிய ரட்சிப்பு என்ற தேவ சாயல், இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சாயல், தேவ ஆவியானுடைய சாயல் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நான் தரிசிப்பது அவர் ஒப்பாயிருப்போம் என்ற 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய சத்தியத்தை சார்ந்த சாயல் அனைத்தும் அவர்கள் யாராக தென்பட வைக்கிறது? தேவ சாயலை உடையவர்களாய், தேவனை தேவனாக அல்ல, தேவனை போன்றவர்களான தோற்றம் அங்கே வெளிப்படுகிறது. The church will be like this Michael, receiving the glorious nature of God, like the likeness of God, like the transformation of God. The church will be the same like God, who will be reappearing when he reappears into heavens. According to 1 John chapter 3 verse 2, we will also be like facing the glory of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயலை தரித்து கொண்டாலே மறுரூபத்தின் வழியாய் 2ஆம் வானம் சென்று அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அவனை தோற்கடித்து பூமியிலே தள்ளை சாத்தானை ஜெயிக்கவே முடியும். Once we receive the glorious likeness of God, we will be getting in transformation, transformed, and we can enter into the second heavens, and we can fight with the devil and casting him away, and we can prepare his coming. We can make his coming soon, and there can be a greater blessing. தேவ சாயலை அணிந்து கொண்ட மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்கள் என்றால் கிருபையினால சத்தியத்தின்படி
5 விதமான ஊழியங்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷ போதகர், மேய்ப்பர், இந்த 5 விதமான ஊழியர்களும் தேவனுடைய மகிமையின் மறு உருவத்தை அணிந்து கொண்டபடியால் அவர்கள் 2ஆம் சென்று வலுசற்பத்தில் சார்ந்தவர்களையும் தோற்கடித்து வெட்டி பூமியிலே தள்ளுகிறார்கள். Michael and his angels refers to the people who got the received the glory and the fivefold ministries: apostles, prophets, evangelists, pastors and teachers were called as the angels of Michael. And all these fivefold ministries receives the glory of God and fight against the devil and prepare the church for his coming. இப்படியாக சாத்தானை தோற்கடித்து பாதாளத்தை ஜெயிக்கும்படியாய் தேவன் ஒரு சபையை நம்பி நாடி பேதுருவை கொண்டு எழுப்பினார். பாதாளம் சபை மேற்கொள்ள மாட்டாது என்ற தேவ தீர்மானம் கிருபையின்கால சபைகளிலே நிறைவேறவில்லை. To make this great project to be completed through the church, which was raised upon Peter's promise, but the church which was functioning on the period of grace could not fulfill this greater project, greater prophecy. They failed in this mission. கிருபையின் காலத்தில் எழுப்பப்பட்ட சபைகள், அவற்றில் ஊழியம் செய்த 41 அப்போஸ்தலர்கள், திவ்யவாசல யோவானை தவிர மற்ற அனைவரும் இரத்த சாட்சியம் மரித்தார்கள். அவர் ஒருவராவது மறுமடைந்தார்களா? அவர்களால் எழுப்பப்பட்ட சபைகள் ஒரு சபையாவது மறுமடைந்ததா? மகிமடைந்ததா? இல்லையே. ஆனா தேவ திட்டம் சாத்தானை சபை மேற்கொள்ள வேண்டும். தேவன் சபைக்காக மகா பாபிலோனை அழிக்க வேண்டும். சபை கொண்டு அவனை பச்சித்து சாம்பலாக்க. அதற்காக தேவ வாக்குத்தத்தம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி சபைக்கு சுட்டெரிப்பின் ஆவியை கொடுப்பதா வாக்கு பண்ணி இருக்கிறார். We can find every New Testament churches which supposed to defeat Satan, they failed in mission. All the 41 apostles, 41 ministers has been faced the natural death, except John the apostle. Everyone faced death. According to book of Isaiah chapter 4 verse 4, அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, 3ஆம் வசனம், சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தை, முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த கூட்டத்தை ஆவியானவர் அபிஷேகிக்கிற நிலையாவது சுட்டெரிப்பின் ஆவி. the spirit of judgment and by spirit of burning, the Lord is preparing another group of people who will be having this kind of spirit. பச்சிக்கிற அக்கினியான அபிஷேகத்தின் ஆவி. An anointing which will be having the fire to catch every evil things. நேசர் சொல்லுகிறார், The Lord our Redeemer says, அக்கினி போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன். I came to pour out the fire. I wish it to be burned brighter. கிருபையின் கால சபைகளில் எந்த அப்போஸ்தலனாவது எந்த சபையாவது பற்றி எரிந்த அனுபவம், சாத்தானை தோற்கடித்த அனுபவம் உண்டாயிட்டா? Or even in the period of grace, any church, any other church experience such a fire to destroy the devil and being transformed into glory? தேவ திட்டம் என்ன? What's the plan of God? வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 18 verse 4. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு ரெட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே ரெட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். Render to her just
as she rendered to you, and repay her double according to her works. அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். And repay her double according to her works. அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் இரட்டிப்பாய் அவளுக்கு கலந்து கொடுங்கள். In the cup which he has mixed, mix double for her. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of 2 Thessalonians chapter 1 verse 6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே. உபத்திரப்படுத்துகிற உங்களை உபத்திரப்படுத்தினவனை உபத்திரவத்திற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை உபத்திரப்படுத்தப்பட்ட உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவது தேவனுக்கு நீதி. Since it's a righteous thing with God to repay with tribulation those who trouble you, and to give you who are troubled rest with us when the Lord Jesus is revealed from heaven. கிருபையின் காலம் முழுவதிலும் உள்ள சபைகளுக்கு கிருபையின் கால சத்தியம் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் சாத்தானை ஜெயித்து மணவாள் சந்திக்கு ஆயத்தப்படுகிற முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த சபைக்கு அந்த கிறிஸ்து ஏழோட ஆட்சி முதல் 3 ஆண்டு காலமானாலும் பின்முனையான மகாமத்துவ காலமான அங்கே நியாயத்தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. Grace period churches experienced grace in their times of New Testament, but the complete salvation has to be maintained and performed only by the last day churches. These days are called the last days, where these churches has to execute all these truths and defeat Satan. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். Revelation chapter 13 verse 9 and 10. காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். ஆதாமே அவன் சிறைப்படுத்தினானே. He who leads into captivity shall go into captivity. The early parents went into captivity. தாவீது சொல்கிறார், மனிதன் பாவம் செய்து தேவமகிமை இழந்து போனான். Word of God says man committed sin and lost the glory of God. என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்கிறார். David said, my mother conceived me in sin. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? What does he say? 2 சாமுவேல் புத்தகத்திலே உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், தம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், சத்துருவை நிர்மூலமாக்கு வரைக்கும் திரும்பேன் என்று சொல்லுகிறாரே. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. வெளிப்படு 2 சாமுவேல் 22:29 வாசியும். கர்த்தராகி தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 2 Samuel chapter 22 verse 29 says, for you are my lamb, for by you I can run against a troop, by my God I can leap over a wall. சங்கீதம் 22ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் முதல் வாசிங்களேன். Psalm 22 verse 5 onwards. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். 29ஆம் வசனம். 29. பூமியிலே 18 பூமியின் செல்வவான்கள் யாவரும் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், I can run against it. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Man, இதுதான் தேவன் நியமித்த சத்தியம். this is the உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன்,
நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உத்தமமான வழியானே. கர்த்தாவே, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சிறைபிடித்தவனை நீ சிறைபிடிக்க வேண்டும். You need to make captive of one who makes you captive. உன்னை வெற்றினவனை நீ வெட்ட வேண்டும். You need to cut off the one who tries to cut off you. கிருபையின்கால சபையின் சத்தியவேரி. This is the what's the truth of the God, truth of the church in the period of truth, அது grace. கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கிற ஊழியம். This is the ministry where truth and grace meets together. ஆனால் முடிவான ரட்சிப்புக்குரிய மனவாட்டி சபை ஊழியமோ, But the ministry of the last time of the bride of the last days, அவள் உங்களுக்கு செய்ததுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தெரிந்தார். you have to render back double the portion what she rendered you. வேதத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனமுடைய வாசிக்கிறோம். தேவனங்கு அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே மகாயாக யுத்தத்தை ஏற்படுத்துகிறார். Revelation chapter 19, 14 to 21, we can find the Lord is preparing a mighty war against the Antichrist. சமயத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக நாம் தியானம் செய்கிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். Revelation 19, the last 3 verses. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளதீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 19ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். வெள்ளை குதிரை மேல் ஏறி இருந்த அன்பின் ஆண்டவர் முன் செல்ல, அவருக்கு பின்னால் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்த மணவாட்டியானவள் பின் செல்ல, முதல் 3 ஆண்டுகால இறுதியில் வனாந்தர் பறந்து போனால் ஆசால் தங்கியிருக்கிறாளே, பின் 3 ஆண்டு காலம் முழுவதும் தங்கியிருக்கிறாளே. 7 வருட இறுதியிலே சபைக்காக மகாபாபிலோனை பழி வாங்க வேண்டும் என்ற தேவ தீர்மானத்தின்படி அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே அருமை இரட்சகர் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 13 முதல் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மை சுத்தமான மெல்லி வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இவர்கள் யார்? முதல் 3 ஆண்டுகள் இறுதியிலே மகிமையின் மறுரூபத்தை அணிந்து வனாந்தரத்திலே மகிமையின் ரூபத்தில் சாயல் இருக்கிறாங்களே, அவங்க பரலோகத்தின் சேனை. அவர்கள் இவர் முன் செல்ல, அவர்கள் பின் செல்ல மகாயாக யுத்தம் நடக்கிறது. இப்பொழுது நான் வாசித்தபடி மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். And we see here, and I saw the beasts, the kings of the earth, and their armies gathered together to make war against him who sat on the horse and against his army. முதல் 3 ஆண்டுகள் இறுதியிலே தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் மிருகம் கள்ளதீர்க்கதரிசி அவன் வெட்டப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்ட நிலையிலே சாத்தான் ஆனவன் வெளிப்பட 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களின்படி மறுபடி சாவுக்கேதுவான அதற்கு சத்துவத்தை கொடுத்து உயிர்ப்பிக்கிறான். ஆனால் தோற்கடிக்கப்பட்ட நிமித்தமாய் சாத்தான் அந்தி கிறிஸ்து பின் 3 ஆண்டு காலத்திலே வலுசற்பம் நேரடியான ஆட்சி என்ற மகாபுத்திரவ காலத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்தி யூதர்களுடைய ரட்சிப்பை தடுக்கிறான். யூதர்களை கொலை செய்கிறான். அவர்களில் முத்திரை மூடப்பட்டவர்கள் வனாந்தரத்தின் வழியாக ஓடி ஆசால் காத்திரு மனவாட்டியோடு சேர்ந்து கொள்கிறார்கள். First 3.5 years were the time of the book
period of Gentiles, they prepared themselves holy, and they also follow their Lord seated on the white horse. They went into the wilderness called the valley of Azal. They were waiting till the end of the 7 years. In the second half of the 3.5 years of the Antichrist period, Jews also had been stopped by the devil, the serpent, false prophet, and the devil been casted away. When they were made war, they were injured a lot, but they were revived by the dragon. And the Antichrist, with fierce anger, stopped Jews from getting saved. And this is the time when the war broke. இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே புறஜாதிகளுடைய மீட்பு நிறைவேற்றி ஆசாடியிலே மணவாட்டி சபையாக இருக்கிறது. In the first 3.5 years, the early part of the period of Antichrist, the Gentile Christians got saved and ran into the valley of Azal. பின்முனைய ஆண்டு காலத்திலே யூதரின் முத்திரைப்படப்பட்ட 1,44,000 வனாந்தர மார்க்கமாய் ஓடி ஆசால் காத்திருக்கிற மணவாட்டி சபையோடு ஒன்றாகி விடுகிறார்கள், ஒரே சபையாகி விடுகிறார்கள். The second half period of Antichrist, the Jewish Christians who were marked with the seal, the 1,44,000, they escaped from the every tribulation and ran through the valley of Azal, and they kept themselves protective when two groups gathered together. இப்பொழுது ஆசானில் புறஜாதியாருடைய மீட்பும் சிறுவிலுடைய மீட்பும் நிறைவடைந்து ஒரே சபையாக கூட்டி சேர்க்கப்படுகிறது. Right now, the early Gentile church, also the Jewish redeemed people, gathered together as a holy group of saints. ரோமர் யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாகும் என சொல்லுகிறார். Book of John chapter 10 verse 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இப்பொழுது And other sheep I have which are not of this fold, then them also I must bring, and they will hear my voice, and there will be one flock and one shepherd. இப்பொழுது இந்த தொழுவம் என்றால் புறஜாதியார்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தொழுவம் என்ற சபை, The பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபை என்று வேதம் சொல்லுகிறது. fold refers to them, the place for where the Jewish Christians or Jewish churches gather together. The fold has been created for them. இந்த தொழுவம் அல்லாத வேறு ஆடுகள் உண்டு என்றால் மற்ற ஆடுகளாய 1,44,000 இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சபை கிடையாது, ஊழியம் கிடையாது. பின்முனைய ஆண்டு அந்திகிறிஸ்து பின்முனைய ஆண்டு காலத்திலே அவர்கள் தங்களால் கொலை செய்யப்பட்ட இயேசுவை தங்கள் வாயினாலே கர்த்தருடைய நாமத்தால் வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் காலத்திற்காக அவர் வைத்து வைக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். The other second half period, 1,44,000 people, they have no church, they have no ministry, rather they have been waited, protected by the Lord to give praises to him, the one who is going to come, he shall be praised. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கலாம். Book of Matthew chapter 23, 38 and 39. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் சொல்லுகிறார். See, your house is left to you desolate, for I say to you, you shall see me no more till you say, blessed is he who comes in the name of the Lord. அப்படி என்றால் அந்திகிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலம் வரைக்கும்
இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவதும் இல்லை, அவர்களுக்கு மீட்பும் இல்லை, அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. For the first 3.5 years, this Jewish people have no repentance. They will not be repenting. They have no forgiveness. They even don't have any salvation at all. அவர்களுக்கு ஒரு உரிய ஊழியம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின்படி பல்லுக்கு போல் கண்ணுக்கு கண் என்ற நியமத்தை சார்ந்த ஊழியமே. According to them, Revelation chapter 11, for the tooth to tooth, for the beating to beating. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இஸ்ரவேலருடைய மீட்பு நிறைவடைந்து ஒரே மந்தையாகிறார்கள். This is how the redemption of Israelites also will be take place, and now there will be same, the entire group will be called one fold and one shepherd. இதை குறித்து பல வேத பண்டிதர்கள் அடியானும் அவர்களோடு பேசிக்கொள்கிற பொழுது ஒருவர் அல்லது சில இஸ்ரவேலருக்கு மீட்பு இல்லை என்று வாதிடுகிறார்கள். About this truth, when we discuss with other ministers, some ministers argue that there is no redemption for Israelite people. சில இஸ்ரவேலர்கள் அந்த 144,000 ஊழியர்களாகிய நாங்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். Some other group says that those 144,000 people are none other than Asa. அடியானிடத்திலே தாழ்மையோடு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, a humble question which was asked with me. ஆவிக்குரிய மண்டலத்திற்கும் அடியானால் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, I also humbly make this question to the spiritual realm all over. இஸ்ரவேலர்களே முத்திரை போடப்பட்ட 144,000 பேர் என்றும் கோத்திரத்திற்கு 12,000 பேர் வீதம் 12 கோத்திரத்துக்கு 144,000 பேர் என்றால் நீங்கள் தான் அவர் என்றால் நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? If you are called to be the 144,000, all the 12 tribes having the 12,000 people get together as 144,000. If so, which tribe you belong to? தேவன் தான் கோத்திரத்தை விட்டு விட்டார். The Lord குறித்து விளக்கம் கொடுக்க சமயம் இல்லை. The Lord left the tribe of Dan. அதற்கு பதிலாக மனாசே கோத்திரத்தை சேர்த்துக் கொண்டார். Instead of them, the Lord added the tribe of Manasseh. இப்பொழுது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம் முடிய 12 கோத்திரங்களிலும் 144,000 மீட்கப்பட்டு விடுகிறார்கள். ரட்சிக்கப்படவில்லை. காரணம் அவர்களுக்கு அன்றைக்கு பின்முன்னேற ஆண்டு காலம் சபை ஊழியமே கிடையாது. பல வேத பண்டிதர்கள் சபை ஊழியம் உண்டு என்று வாதிடுகிறார்கள். Revelation chapter 7, 5 to 8, this Jewish people just they got redeemed. They were not saved because there was no ministry of the church over that period. Some ministers are again arguing that there will be a ministry of church will be continuing in the second period of Antichrist. வேதாகமத்திலே நீங்கள் தான் புறஜாதியில் மீட்கப்பட்டவர்கள் தான் 144,000 பேர் என்றால் என் மனாசே கோத்திரமா ரூபன் கோத்திரமா? யா, in the scripture, if you belong to those 144,000 people, then which tribe you belong to? நான் அவர்கள் குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சம் அவ்வளவுதான். I don't make blame of you, fun of you. You only just get such only limited revelation. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இந்த பிரகாரம் மீட்கப்படுவார். எந்த பிரகாரம்? கோத்திரத்தில் 12,000 வீதம் பிரகாரம் இஸ்ரவேலர் 12 கோத்திரம் மீட்கப்படுவார். தான் சத்தியம். According to scripture, only the people from every tribe, 12,000 each, only will be get saved. This is the truth and limit of God. வேதத்திலே சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் மீட்கப்படுகிறவர்களுடைய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. 13ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் முதல் வாசிப்போம். Book of Zechariah chapter 13 verse 8 onwards. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்பொழுது And it shall come to pass in all the land, says the Lord, that 2/3 in it shall be cut off and die, but 1/3 shall be left in it. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுடைய மீட்பு அந்திக்கிறிஸ்து பின் 3 ஆண்டு காலத்தில் உள்ள யூத ஜனங்களே இஸ்ரவேலர்கள். The second half of the period of Antichrist, the redemption is only for the Jewish people. இவர்களே உள்ள 2 பகுதியினர் அந்திக்கிறிஸ்துவின் நாமம் லக்க முத்திரை தரித்துக் கொண்டு அழிந்து அழிக்கப்பட்டு போவார்கள். Out of this all Jewish people, Israelites, 2/3 will be accepting the name of the Antichrist and they will be destroyed. இவர்கள் சாவை தேடியும் சாவு இவர்களுக்கு வராது என்றெல்லாம் வெளிப்படுத்திய விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5வது தேவ கோபக்கலச ஊற்றுகிற வேளையிலே நடக்கும் சம்பவங்களாக நான் வாசிக்க முடிகிறது. Revelation chapter 9, even they seek for death, death will not come near to them. மேலும் the cup of vengeance angers anger poured out. மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்நாட்களில் வெளிப்படுத்தல் 9:6, அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். In those days men will seek death and will not find it, they will desire to die and death will flee from them. பின் 3 ஆண்டு கால மகாபுத்தர காலத்தில் வலுசற்பம் கொடூரமான ஒரு ஆட்சியை அவன் நடத்துகிறபடியால் சிறுவேலர்களில் 2 பகுதியினர் அவன் உபத்திரவத்தை தாங்கும்படியால் அவனை ஏற்றுக்கொண்டு அதே வேளையிலே தேவன் இவர்களை தண்டிப்பார். In the second part of Antichrist, this Jewish people will suffer a great tribulation, and 2/3 will suffer a great tribulations, and they will accept the Antichrist kingdom, and God will punish these people. என்றால் கர்த்தருடைய பெரிய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 4-5 வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது, கடைசி நாட்களில் நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் சொல்லுகிற ஆண்டவர் அந்நாட்களில் 5-6 Before the coming of the Lord, it's written Malachi chapter 4, 5 and 6. இதோ கர்த்தருடைய பெரிய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன், அவன் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய அவர்கள் பிதாக்களிடத்திலும் திருப்பான் என்று பின்முனை ஆண்டுகால ஒளித்தே சொல்லப்படுகிறது. Before I will send you the Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord, and he will turn the hearts of the fathers to the children and the hearts of the children to their fathers, lest I come and strike them with a curse. This speaks about the second half of the period of Antichrist. அந்திக்கிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சியிலே முதல் 3 ஆண்டு காலத்தில் அந்த எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு அப்போஸ்தலன் வெளிப்பட்டு தேவனுடைய கோபாக்கினை ஜனங்களை அழிக்காதபடிக்கு முதலாவது அவன் பிதாக்குடியிடத்தை பிள்ளையிடத்திற்கு திருப்புவான். யாக்கோபு இவருடைய விசுவாச இருதயத்தை பிரஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட மனவாட்டி சபையின் இருக்கு அல்ல கடைசி காலத்தில் வெளிப்படும் நீதிமான்களான அந்த மனவாட்டி சபைக்கு அந்த விசுவாசத்தில் உறுதிபட முடிவான அச்சிப்புக்குள் நடத்துவார். In the first part of the rule of Antichrist, an apostle who filled with the spirit of Elijah will arise, and he will turn the hearts of the fathers to the children. He will turn the people of God who are called to receive the glory of God, and to them he will preach the word of God. ஏனென்றால் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தின்படி உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றீர் என்று வேதம் சொல்கிறது. According to 1 Corinthians chapter 1 verse 8 and 9, you have received the reward of your salvation of your souls. முடிவான
ரட்சிப்புக்குட்பட்ட புறஜாதி மீட்கப்பட்ட நீதிமான்களான அவர்களுக்கு தேவன் ஆத்தும ரட்சிப்பை கொடுக்கிறார். எப்படி? அவருடைய முற்பிதாக்களுடைய விசுவாசம் இவர்களுக்கு பூர்ணமடைந்து சாத்தானை எதிர்ப்பதில் முடிவதில் நிலைத்து நின்று முடிவான ரட்சிப்பை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கடைசி கால அந்திகிறிஸ்து ஏழுவோட ஆட்சியிலே முதல் முன்னேறான காலத்தில் புறஜாதிகள் மீட்கப்படுகிறார்கள். The first half of the period of rule of the Antichrist, this Gentiles gets the privilege of receiving the salvation of the Lord. What's the reason behind it? Because of the faith of their forefathers. This Gentile church, this Gentile Christians receives the faith and favor of the Lord. பின்முனை ஆண்டு காலத்தில் 144,000 பேர் எப்படி மீட்கப்படுகிறார்கள் என்றால், how this 144,000 gets redeemed in the second half. நான் வந்து பூமியை சங்கடத்தை அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய பிள்ளைகளிடத்திற்கு உருவாக்குறான், பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்தில் திருப்புகிறான். பிள்ளைகள் என்றால் இஸ்ரவேலர்களாய் 144,000 பேர். உண்மையிலே அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம். ஆயக்காரனாகிய சகையுவை பார்த்து சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என சொல்லுகிறார். இவனும் ஆபிரகாமிற்கு குமாரனாயிருக்கிறானே. ஆக புறஜாதிகள் இருந்து மீட்கப்படுகிறவர்களுக்கு பிதாவாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தந்து பூர்ணமடைய செய்கிறார். Have an example from book of Luke chapter 19, when the Lord blessed about that Zacchaeus, the tax collector. He is also become the son of the Abraham. Zacchaeus, being a Gentile, got the privilege of being a spiritual blessing son to Abraham. In such a way, the Gentile people received the blessing which was only given to Jewish people. பின்முன்னர் ஆண்டு காலத்திலே மீட்கப்படும்படியான முத்திரை போடப்பட்ட 144,000 பேருடைய இருதயத்தை அவர்களுடைய பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய விசுவாசத்துக்குள்ளாக கடைசி கால ஊழியம் நடப்பிக்கப்படுகிறது. The latter day ministry to the Jewish people is taking place in this way. The 144,000 people, their faith hearts has been united to the forefathers of them, where the patriarchs called Abraham, Isaac and Jacob. Their faith has been united. Their loyalty, their faithfulness has been transformed to the 144,000. Such a way, a completion of redemption takes place among Jewish people. இந்த 144,000 பேர் என்ற 1/3 தான் மீட்கப்படுவார்கள். அவர்களே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். These 144,000 people only will be get redeemed. They were only called as the spiritual Jewish redeemed people. ஏனென்றால் இவர்கள் ஓடி போகிறார்கள், ஆசாலுக்கு ஓடி செல்கிறார்கள். இந்த 144,000 இஸ்ரவேலர்கள் அங்கே சென்று ஆவிக்குள் பூர்ண ரூபதியான மனவாட்டியோடு ஐக்கியப்படுகிறார்கள். அந்த 7 வருட இறுதியிலே 7வது எக்காலம் ஊதுகிற 7வது எக்கால சத்தம் கேட்டு ஆவியானவர் இவர்களை தூக்கி செல்ல, இவர்கள் சரீரத்தெல்லாம் இருப்பாங்க. 144,000 யூதர்கள் சரீரத்தில்லாம் ஓடினார்கள். ஆசால் இருக்கிற மனவாட்டி சபையில் ஐக்கியப்பட்டார்கள். மனவாட்டி சபையினரோ மையமேல் மையமடைந்தவராய் இருக்கிறார்கள். இவர்களோ ரட்சிப்பு இல்லை. இவர்கள் வாயினாலே இயேசுவே நான் உம்மை சிலுவையில் கொலை செய்வோம், நீரே மேசியா சொன்னால் போதும். இவர்கள் பாவரிக்கை செய்ய வேண்டியதில்லை, ஞானஸ்நானம் பெற வேண்டியதில்லை, சபை ஊழியமே கிடையாது. இவர்கள் ஓடி ஆசாலில் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிற மனவாசையோடு ஐக்கியப்பட்டு விடுகிறார்கள். ஆகினாலே எடுத்துக்கொள்ளப்படுவதில் ஆவியான இவர்களும் தூக்கிட்டு போறாரே. This Jewish Israelites, this spiritual Israelites gets the privilege of running through the valley of Azal and reaches the people who were already prepared for the glory of God. They were beautifully
decorated and prepared and transformed by the glory of God, who were the Gentile Christians who were already waiting for these Jewish Israelites to come and join them. These spiritual Israelites, 144,000, were in physical body. They runs through the valley of Azal, and they no need to have any forgiveness. They no need to have any water baptism. They no need to have any other spiritual customs. Only they can confess, "Oh Messiah, we are the one who crucified you." Once they confess these things, they will also can enjoy the eternal glory of God along with the Gentile Christians. இந்த மூன்றாம் பங்கினரான 144,000 இஸ்ரவேலர்கள் மகா உத்தரவத்தின் அதான் சொல்கிறார், அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். This 144,000 people will face different tribulations. Then finally they will also can enjoy the glory of God along with the Gentile peoples. They will suffer a tough tribulation in their times. நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். I will listen to their petitions. இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் மீட்பு. They will call me as their Lord and I will forgive their sins. அப்படி என்றால் இந்த நிலைக்குள்ளாக பின்முனைற ஆண்டுகால ஊழியம் வெளிப்படுத்தி 11ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்கிறோம். வலுசற்பம் இந்த 2 ரட்டுடித்த இரத்த சாட்சிகளை கொலை செய்யும்படி எத்தனிப்பான். அவனை கொலை செய்ய கொல்லப்பட வேண்டும். தண்ணீரை ரத்தமாய் மாற்றுகிறவர்களுக்கு தண்ணீர் ரத்தமாக்கப்பட வேண்டும். அக்கினி இறங்க பண்ணுகிறவர்களுக்கு அக்கினியினால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண். இது அவனை எதிர்க்கிற ஊழியமே தவிர, சாத்தானை எதிர்க்கிற ஊழியமே தவிர, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படும்படியான ரட்சிப்பின் சுவிசேஷம் கொடுக்கப்படவில்லை. In the second part, the spiritual Israelites have to face or fight against the Antichrist. This is the ministry which will be taking place in the second half. Rather, they will not experience any salvation experience for themselves. அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் காலையில் தியானம் செய்த இந்த மணவாட்டி சபையை கொண்டு அல்லது இறுதி நாட்களில் எழுப்பப்பட திட்டமிடப்பட்ட அந்த சபையை நிமித்தமாய் தன் ஆலயத்துக்காக, தன் சபைக்காக சாத்தானை தேவன் பழி வாங்குகிற அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படி இந்த மணவாட்டி சபையினர் யுத்த புருஷராக ஆக வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். The latter day church who are received this glorious gospel, they no need to be in this stage of bride alone. They need to rise up as warriors and to defeat the Antichrist, defeat the plans of devil and overcome their works and to victoriously win the battle. ஏனென்றால் 7 வருட ஆட்சியுமே சாத்தான் 7 வருட ஆட்சியுமே மனுக்குலத்தில் 2 பதில், ஒன்று புறஜாதி மற்றொரு பகுதி இஸ்ரவேலர்கள். 2 பேருடைய மீட்பும், புறஜாதியுடைய ரட்சிப்பும் இஸ்ரவேலுடைய மீட்பும் யுத்தத்தின் மூலமாக அவனை தோற்கடித்து நிமித்தமாக இவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், யூதர்கள் மீட்கப்படுகிறார்கள். In the end of the 7 years of the rule of Antichrist, the salvation of Gentiles and the redemption of the Israelites, and through this fight only the end comes near. Only this end of the war, the end of this battle is considered as the end. Until a person endures the end, he will be saved. The end considers of two things. Number 1, the salvation of Gentiles. Number 2, the redemption of Israelites. If a person
stood until this end, he will be saved. ஆனபடியினாலே மணவாட்டி சபையை கொண்டு பாதாளம் தோற்கடிக்கப்பட்டால் மட்டுமே சிறுவேலருடைய மீட்பு நடைபெறும். சிறுவேலருடைய மீட்பும் நிறைவேற்றாலே மணவாளன் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. Once the bride church, in the end of the 3.5 years, fight against the evil spirits and wins victoriously, overcomingly the devil, the completion of Israelites will take place. Only after the completion of the redemption of Israelites take place, the bridegroom will soon arrive. ரெண்டு நாம் வாசித்த தியானம் செய்த மற்ற 24 அதிகாரத்தின்படி புறஜாதிகள் சிறுவலர்கள் இந்த மீட்பு நிறைவு வருகிற பொழுது மற்ற 24:44 வசனத்தின்படி நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமார் என்று ராஜாவுடைய வருகை இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. Matthew chapter 24 verse 24 says, therefore you also be ready, for the Son of Man is coming at any hour you do not expect. So when both the redemption of Israelites and the salvation of Jewish Gentiles take place, then the end will come. The Son of Man may come at any time which we don't expect. அப்படி என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற கடைசி நாட்களில் எழுப்பப்பட சித்தம் கொண்டபடியான பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற சபையை தேவன் எழுப்ப கொண்ட சித்தம் சாத்தானை தோற்கடிக்க சபை மகிமின் மேல் மகிமை மறுபட வேண்டும். காரணம், அவன் இருக்கிற இடத்திற்கு இவள் பறந்து சென்று அங்கிருந்து அவனை வீழ்த்தி இவள் வனாந்தர பறந்து போக வேண்டும் என்றால் மறுபடைய வேண்டும். So what's the gospel of the kingdom? This gospel has been given to this fellowship of saints. The last day saints needs to get transformed and ascend to the place where the devil's kingdom is present, and to defeat them and to bring them down and to give and to get a glorious victory. இவர்கள் மனாந்தரத்திற்கு ஆசால் போனாலே சிறுவர்களுடைய மீட்பு ஆரம்பமாய் நிறைவேறும். Once this Gentile church ran to Azal, then the redemption of Israelites will begin. இவர்கள் இருவருடைய கூட்டாய்மை ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாகும் பொழுதுதான் சாத்தான் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி உயிரோடு பிடிக்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்படுகிறார்கள். வெளிப்படை 20:10 சாத்தானானவன் அக்கினி காதுவீரை கல்லில் தள்ளப்பட்டு சாம்பலாக்கப்படுவான். Once these two group of people gathers together, then according to Revelation 20, the Antichrist, devil and the false prophet will be casted into the lake of fire, and there will be a complete final victory. ஆகையினாலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய மண்டலமே, கடைசி நாட்களில் எழுப்பப்பட இருக்கிற அந்த ராஜ்யம் என்ற பரவ ராஜ்யம் என்ற மணவாளனை சந்திக்க மணவாட்டியான அந்த சபையாக தேவனை எழுப்பு சித்தம் கொண்டிருக்கிற நோக்கம், அவளுக்கு என்று தேவன் கொடுத்த திட்டத்தின்படியான பூர்ணமான ரட்சிப்பு. இது அவளுடைய சித்தம், எந்த ஒரு மனிதனுடைய விருப்பத்தின்படியான காரியம் அல்ல. அந்தத்தில் நடப்பிக்க தேவ தீர்மானம். எல்லா கிருபையான சபையை தோற்கடித்தார் சாத்தான். அதனால் அவனை தோற்கடிக்க கடைசியிலே எபிரேயர் 16:16 எரேமியா 16:16 கடைசி நாட்களில் நான் வேட்டைக்காரர்களை அனுப்புவேன். அவர் மலைகளின் குன்றுகளிலும் பர்வதங்கள் சேர்ந்து வேட்டையாடுவார்கள். வேட்டைக்காரர்கள் சாத்தானை வேட்டையாட வேண்டும், பாபிலோனை அழிக்க வேண்டும். அவனை நிர்மூலமாக்குற வரைக்கும் திரும்பக்கூடாது. அவனை அக்கினி கடலுக்குள் தள்ளி சாம்பலாக்குற திட்டம் சீயோனிலே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். உன்னுடைய பச்சை பத அக்கினி உன் நடுவில் எழும்ப பண்ணி
அந்த சுட்டரிக்கும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மனவாட்டி கொண்டவனை சாம்பலாக்குவின திட்டம் நிறைவேற வேண்டும். Throughout the history, churches arose and churches vanished. Most churches which supposed to rise and defeat devil has been vanished away. The last day churches which receives this gospel of kingdom has to rise up powerfully, get transformed. And according to book of Jeremiah chapter 16 verse 16, I will send hunters towards them, and they shall hunt them from every mountain and every hill and out of the holes of the rocks. We need to defeat the devil. We need to defeat the Satan. We need to overcome the power of devil, and we need to rise up strong and defeat the kingdom of devil, bring the God's kingdom down to earth. ஆகையினால் அன்பான தேவச்சனமே ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்தவான்களே, சத்தியவான்களே, நீதிமான்களே, நாம் அடைந்து சபையின் அங்கமாய் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதனாலே எந்த ஒரு பலனும் அடைய போகிறது இல்லை. உங்களை கொண்டு சாத்தான் தோற்கடிக்கப்பட்டாலே, உங்களால் அவன் சிறைபிடிக்கப்பட்டாலே, உங்களால் அவன் சைலா கட்டப்பட்டு அக்கினி தள்ளப்பட்டாலே, நீங்கள் பூர்ண வெற்றி பெற்ற ரட்சிக்கப்பட்ட ஜெயம் கொண்டவரை ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். So dear church, if you only claim that I have been saved, I have been cleansed, I have been forgiven, it's not the complete plan for you to be called as a church. Only a church will be a church which will be victoriously overcome the devil, defeat the power of Satan, bring back the punishment, judgment of God upon the devil. Overcoming church, victorious church is the plan of God. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். Only those who overcome will inherit everything. அவன் என் குமாரனாயிருப்பான், நான் தேவனாயிருப்பேன். He will be called as my son and I will be his God. சாத்தானே, உங்கள் மாம்சத்தை, பாவத்தை, உலகத்தை, மரணத்தை, பாதாளத்தை நீ ஜெயிக்காவிட்டால் நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள். Unless you defeat or overcome sin, curse, Satan, hell and the gates of hell hates, you cannot be claimed yourself as the sons and daughters of God. அவனை தோற்கடிக்கிற முடிவான ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். அன்பான தேவச்சனவே, முடிவறிந்தும் அந்தி கிறிஸ்துவின் ஏழுட ஆட்சியில் முதல் முனை ஆண்டுகாலம் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் நடக்க இருக்கிற யுத்தத்திலே பொல்லாதவனை நீங்கள் தோற்கடித்தாலே ஜெயம் பெற்றவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு மனைவியாய் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள். அவர் நான் உழைத்து ஜெயித்தேன் ஆயினால் பிதாவின் சிங்காசனத்தை அமர்ந்தேன் சொல்லுகிறார். நீங்கள் சாத்தானை ஜெயித்தால், அவன் அக்கினி கடலிலே தள்ளினால், உங்களை குமாரன் என்று மனவாட்டியாய் மனைவியாய் ஏற்றுக்கொண்டு நித்தியவாய் தேவனோடு வாழ்வார். நித்தியவாய் தேவனோடு வாழ்வீர்கள். அந்த ரட்சிப்பு கர்த்தர் அழைக்கிறார். Don't be comfortable only with receiving the forgiveness and salvation and healings. Rather, come to the higher top end of salvation, which is to overcome the devil, which is to defeat Satan, which is to bind the devil with the chains of hell, chains of heaven, and to utterly defeat the Satan is the purpose of the church. Church, rise up with your power which God gives you and fulfill the task which is given unto you. You don't need to be comfortable with the previous truth of just receiving the forgiveness of sins. Come on, rise up with power and defeat Satan, defeat the curse, defeat the devil, defeat the hell, prepare the way for the Lord, defeat the power of devil and prepare the way for the Lord. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, இந்த பரிசுத்த புதிய இயேசு மனவாட்டி என்ற பரலோக ராஜ்யமானம்
மேலான எருசலேமான நம் எல்லாருக்கும் ஆவிக்குரிய தாயான இந்த ராஜ்யத்தை, இந்த சபையை சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்க தேவனால் அருளப்பட்ட இந்த சுவிசேஷத்தை பூமியில் சகல ஜாதிகளும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் எங்கும் உள்ள ஜனங்கள் முடிவான ரட்சிப்புக்குரிய மனவாட்டியாய் தகுதிப்பட வேண்டும். அதற்கு இந்த சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். This gospel of the kingdom which we heard so far has to be preached to every creature, to every nation. For this to be preached, the end will come. For this to be preached, you and me has to be get prepared. We needs to be the channel of preaching the gospel to every creature, all the nations. Then we can prepare the way for the Lord to meet him. Utterly devil will be come into destroy, and completely the church has to fulfill the purpose. The Lord is expecting the last days church. The church is the only hope for the Lord. The church only has to rise up with power and filled with the power of God and defeat the Satan utterly. Then only the end will come. Then only Jesus can come back again. Then only we can rise up into heaven in rapture. So prepare for the way of the Lord. We need to believe this gospel and we need to preach this gospel to every creature. இந்த சுவிசேஷத்தை தவிர வேறு சுவிசேஷம் இல்லை. ஆகையால் இந்த கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் சுமந்து சென்று சுற்றி திரிந்து அறிவித்தீர். இந்த உலகத்தில் உள்ள சகல நித்தியவாசிகளையும் கூட்டி சேர்த்து கர்த்தருடைய ரகசியங்களின் ஆயத்தமாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya, ஆமென். This is the real salvation, a genuine gospel. This is the genuine gospel which is preached unto you. A biblical, a last days, a final day, the last days gospel is preaching unto you. Preach this gospel unto many. Just believe this gospel into your hearts. Preach this gospel to many. Prepare the way for the Lord. Let people come to know the gospel of the kingdom. Let the nations come to the knowledge of Christ. Let the people prepare for his coming. May the Lord come back. Let us defeat Satan. Let us get into heaven. Jesus shall come back soon. Make us prepare the way unto him. Let us go back into heavenlies. Live along with him for ever and ever. God bless you. Amen.